அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற இஃபா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. 1/2 kg அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தை பீஸா உள்ள பீஸ் எடுத்துக்கோங்க, சிக்கன் பீசஸ். இதை நல்லா டீப் கட்ஸ் போட்டு கடையிலே வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே சாரும். நான் சும்மா லைட்டாக கீரி மட்டும் விட்டேன் வீட்டில். இது நல்லா கீறினதுக்கப்புறம் ஒரு கல் வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டை இடிக்க வச்சுருப்போம் இல்லையா, அந்த உரல் வச்சு தட்டி விட்டுக்கோங்க. நல்ல 2 சைடும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா ஈஸியாக பிடிச்சிக்கும் உள்ள. இப்போது மசாலா ரெடி பண்ணலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு இது கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. நீங்கள் மசாலா பரட்டிக்கிட்டு உப்பு செக் பண்ணி நம்ம கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். 1/2 லெமன், 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம எதில் மிளகாய்த்தூள் போட்டோமோ அதிலே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எனக்கு வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. அந்த தயிர் லெமனோட ஈரப்பதத்திலே மசாலாவை பரட்டிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து திக் கன்சிஸ்டன்சியில் இதை பிசைஞ்சிக்கலாம் மசாலாவை. அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கனோட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சிக்கனுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். நல்லா நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க இடத்துலலாம் மசாலா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மினிமம் 2 hours ஆகுது இது மேரினேட் ஆகணும். நீங்கள் இப்போ நைட்டு செய்கிறீங்கன்னா மதியானமே கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை லஞ்சுக்கு நீங்கள் செய்யணுன்னா நாள் நைட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இன்னும் நல்லாயிருக்கும். பட் மினிமம் 2 hours இது மேரினேட் ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 3 எக் ஒயிட், 2 பீஸ் அளவு சீஸ் எடுத்துருக்கிறேன், 3 பல் பூண்டு. இது சீஸ் ஆப்ஷனல் தான், க்ரீம் ஆப்ஷனல் தான். நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம மில்க் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பால் ஊற்றிருக்கிறேன். இப்போது க்ரீம் சேர்த்தனால நான் 1 ஸ்பூன் மட்டும் பால் ஊற்றினேன். க்ரீம் சேர்க்கலைன்னா கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டு நல்லா திக்காக அதை அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு தவாவில் 3 க்யூப் அளவு பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃபயரில் ஒவ்வொரு சைடும் 10 minutes குக் ஆகணும். மூடி போட்டு குக் பண்ண விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு 10 நிமிஷம் வைங்க. இதோட குக்கிங் டைம் மட்டும் மொத்தம் 30 minutes ஆகும். ரெண்டு சைடும் ஈவனாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை இது மேலே போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் தான் சிக்கன் கறி பிடிக்காது, கருகாமல் இருக்கும். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போது அந்த சாஸ் ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 minutes மட்டும் இதை சிம்மில் வச்சுக்கோங்க.
அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி அந்த சாஸும் சிக்கனுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.